இப்ப இந்த வீடியோல அடுத்த கொஸ்டின்ஸ பார்க்கலாம். பிரித்தெழுதுக குடுத்துருக்காங்க. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பிரித்தெழுதுக பொறுத்தவரைக்கும் நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம எப்படி பிரிக்கணும்னா, முழு முழு மீனிங் இருக்கிற மாரி பிரிக்கணும். முதல்ல பாருங்க, கண்டெடுக்க அத முதல்ல பிரிக்கணும். கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு. எடுக்கப்பட்டு. ஏன்னா பட்டுங்கிறது தனியா பிரிக்கக்கூடாது. அதுல மீனிங் கிடையாது. எடுக்கப்பட்டு, உள்ளன அப்படிங்கிறத தனியா பிரிக்கணும். கண்டு கூட்டல், எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. பிரித்தெழுதும்போது நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது, பிரிச்சு வர்ற வார்த்தை ஒவ்வொன்னும் மீனிங் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் பாகற்காய். பாகு கூட்டல் அள் கூட்டல் காய். அள்ங்கிறது ஒரு மீனிங். இல்லாத அப்படிங்கிற மீனிங் வரும். இடைச்சொல் வரும். பாகர் அப்படிங்கிறதுல பாகு கூட்டல் அள் கூட்டல் காய் அப்படின்னு பிரிக்கணும். எதிர்த்த பகையை இளைதாய் போல்தே கதித்துக் களை என்பதன் பொருள். இது ஒரு பழமொழி நானூறு பாடல் குடுத்துருக்காங்க. அதுக்குரிய பழமொழி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பகைமையை முளையிலே கிள்ளி எறிதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது பகைவர் நம்மள எதிர்க்கும்போதே, அந்த பகைவரை ஆரம்பத்திலேயே நட்பாக்கி அந்த பகைவர்கள் நட்பாக்கிக் கொள்றதுனால, பகையரசர்களை நட்பாக்கிக் கொள்றதுனால, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்மள எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க தனித்து விடப்படுவாங்க. "தனிமரம் காடாவது இல்லை." ஏன்னா அவங்க நண்பர்களை எல்லாம் நம்மளுக்கு நண்பர்கள் ஆக்கிட்டா, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்மள எதிர்த்து வரமாட்டாங்க. அப்படிங்கிற மீனிங்ல சொல்லியிருக்காங்க. இதோட சரியான மீனிங் தனிமரம் காடாவது இல்லை. அடுத்து பாருங்க, புலமிக்கவர்களை புலமை தெரிதல், புலமிக்கவருக்கே புலனாம். புலனாம்னா தெரியும்னு அர்த்தம். புலனாம்னா தெரியும். யாருக்கு தெரியும்? ஒருத்தர் புலமை மிக்கவர் அப்படிங்கிறது இன்னொரு புலமை மிக்கவருக்கு தான் தெரியும் அப்படிங்கிறதா மீனிங். இப்போ ஒருத்தர் நடனம் ஆடுறாங்கன்னா, அந்த நடனத்தை நம்ம ரசிப்போம். அதுல இருக்கிற நளினம், அதுல இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் ஏற்கனவே நடனம் கத்துக்கிட்டவருக்கு தான் தெரியும். அதுதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பாம்பின் கால் பாம்பறியும்ங்கிறதா மீனிங். இதான் அதுக்குரிய ஆன்சர். அடுத்து பாருங்க, தன் தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் என் தீமை என்றே உணர்வதாம். அதாவது நம்மளுக்கு நட்பு கொண்டவருக்கு நமக்கு செஞ்ச தீமையையும் பொறுத்துக்கிட்டா 2 பேரோட நட்பும் என்ன செய்யும், வளரும் அப்படிங்கிறது தான் பழமொழி நானூறுல கொடுத்துருக்காங்க. ஒருவர் பொறை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல், இருவர் நட்பு 2 பேரோட நட்பும் வளர்வதற்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தன் தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும். நட்டவர்னா தன்னோட நண்பர் தமக்கு செய்த தீமையையும் என் தீமை என்றே உணர்வதாம். அத என்னது, நம்மளோட தீமை என்றே